அறியாமல் நாம் இருக்க காதல் மழை ஆயுள் வரை என்னை மறந்தாது நெஞ்சோடு நான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி ஆனால் சூப்பரான லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்கிறேன். நம்ம இதில் வந்து முடிஞ்சால் வந்து டீட்டில் வந்து பார்த்துலாம். இப்போ நான் புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்சாலும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் ஸ்டார்ட் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ரிங்களா பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் வந்து இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஒரு வெப்சைட்டில் வந்து போவோம். உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து டைம் லைன் முடிஞ்சோடனே டைம் லைனுக்கான கவுண்டிங் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இதுக்கான பார்த்தா புக் மார்க்ஸ் பார்த்தா வந்து பாஸ்வேர்டும் செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டும் வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் மேலே பார்த்தா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எடிட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டுருப்பேன். நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தா ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து விட்டுருங்க. அது வந்து நம்ம சிம்பிளாக எப்படி ஆட் பண்ணால் கரெக்டாக இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் லாஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணோம். கரெக்டாக இப்போ வந்து நான் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே போயிடுங்க, ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. மேலே இருக்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணி அந்த பிக்கை வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுறதா ஜூம் பண்ணிங்க பிக்கை. நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த பிக்கை வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் ஸ்க்ரோல் பண்ணலாம். அதனால் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நியூ இப்போ இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணல. இதே ஸ்டெப் தான் நெக்ஸ்ட் எல்லா புக் மார்க்குமே நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக பார்த்தா இப்போ தான் பேக்ரவுண்டு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் நெக்ஸ்ட்டு இல்லை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இதுமாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணேன் ரொம்பவே பிரைட்னஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து வேல்யூ வந்து மாறும். அதே மாதிரி பிளர் ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் தான். கேஷன் பேர் வந்து எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ மேலே பார்த்தா குரூப் 2 2 குரூப் இருக்குது. லேயர் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ஏர் ப்ளே பட்டன் பதில் ஏர் ஆப்ஷன் பார்த்தா ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி கிளிக் பண்ணினா காப்பி 2 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 2 லேயர் காப்பி பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 2 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 2 லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் போங்க, இந்த புக் மார்க் போய்ட்டு அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு அந்த குரூப் லேயர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி இந்த 2 லேயரை வந்து டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. இப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இது மாதிரி வந்து புக் மார்க் வரை மூவ் பண்ணிட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த குரூப்பில் இருக்க இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். என்ன இமேஜ்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜ் தான். அந்த இமேஜ் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணி இந்த ஸ்டெப் தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இருங்க இந்த நல்லா ஜூம் பெரிய இமேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக உள்ள ஸ்க்ரோல் பண்ணி உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இந்த ரவுண்ட் ரேஜன் லேயர் கிளிக் பண்ணி ஜேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாஸ்ட் போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த டைம்லேயே வச்சுட்டு கரெக்டாக அந்த இமேஜ் கிளிக் பண்ணி இந்த கட் ஆஃப் வந்து தேர்ட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து கட் பண்ணிங்க. இமேஜ் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரியறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் போங்க. ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணுறதா நீங்கள் வந்து டிலேட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஸ்டெப் பேக் வாங்கினா பார்த்தா கொஞ்சம் வந்து லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ண சார் ஒரு மாதிரி வந்து கட் ஆகிருக்கும். இப்போ சிம்பிளாக அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா அந்த இமேஜ் வந்து லைட் அட்ஜஸ்ட் ஆனது தெரியும். லாஸ்ட்டு போய்ட்டு இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி விட்டுட்டு பேக் வந்தீங்கன்னா பக்காவாக பார்த்தா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிட்டு இதே மாதிரி ஸ்டெப் தான். இதே ஸ்டெப்பில் குரூப் 2 மேலே இந்த பக்கத்தில் சைடில் இருக்க அந்த ஸ்மால் குரூப் லேயர் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா குரூப் லேயருமே இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுன்னா இங்கே வந்து ஒரு லேயருக்கு அதாவது லிரிக் லேயர் குரூப் பண்ணுறது அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட்டில் அதான் நீங்கள் ஃபுல் எடிட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டா லிரிக் வந்து டாப்பில் வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம், சிம்பிள் தான். ஒரு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். இருங்க இப்போ அந்த ஷேப் ஆட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள்.
3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிட்டு அந்த ஷேப் வந்து நல்லா ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஜூம் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த ஷேப் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக போய்ட்டு இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேம் அந்த லேயரில் போய்ட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணி அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே அதே லேயருக்கு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போய்ட்டு பிரைட்னஸ் வந்து இமேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ நான் வந்து இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறேன். +8 வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் ஆட் எஃபெக்ட் போங்க. சேச்சுரேஷன் வந்து வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ அது வந்து சேச்சுரேஷன் வந்து வேல்யூ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு +8 இல்லை 9 வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் செட் பண்ணி முடிச்சோடனே செட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிதான் செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏரோஸ்மான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.